two numbers are in the ratio 6 is to 5. If their HCF is 3, then what is the LCM of the two numbers? இப்போ ரெண்டு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6:5 ரேஷியோல இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸோட HCF, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க என்னன்னாக்கா 3. நாம அந்த ரெண்டு நம்பருக்கு வந்து LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த ரேஷியோவையும் HCFையும் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னாக்கா இந்த ரேஷியோட டேர்ம்ஸ் 6யும் 5யும் கொடுத்துருக்க HCF-ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 6 நம்ம HCF 3ஆல மல்டிப்ளை பண்றப்ப 18. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ல 18ங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோட செகண்ட் டேர்ம் 5 HCF-ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 டைம்ஸ் 3 இது வந்து என்னன்னாக்கா 15. இப்போ நான் அந்த ரெண்டு நம்பர்ஸை கண்டுபிடிச்சேன். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா இந்த ரெண்டு நம்பர்ஸ் 18 and 15க்கு வந்து LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். நாம அதுக்கு L டிவிஷன்ல போட்டுக்கலாம். 18 15. இப்போ 18 15 ரெண்டுமே 3யோட மல்டிபிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 18 நான் 3ஆல் டிவைட் பண்றப்ப எனக்கு 6 வரும். 15 3ஆல் டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்னாக்கா 5 வரும். இப்போ இந்த 6க்கும் 5க்கும் ஏதாவது காமன் டிவைசர் இருக்கா அதர் தென் 1? இல்ல, எதுவுமே காமன் டிவைசர் கிடையாது. அப்ப நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 18க்கு 15க்கு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 இந்த 6 இந்த 5 மூணையுமே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 3 into 6 into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணா 3 times 6 வந்து 18. 18 times 5 வந்து 90. ஸோ கொடுத்துருக்கிற நம்பரோட LCM என்னன்னாக்கா 90. இந்த 90 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் சாய்ஸ் C-ல இருக்கு. கரெக்ட் ஆன்சர் சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா C 90.